இந்த படத்தில் வந்து ஒரு ஹியூமர் சீன் ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, இந்தாப்புல நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு எதுவுமே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் எதுவும் சொல்லாமல் போகிறேன் அப்படின்னு இருக்கும். என்னத்த சொல்ல, உன் குடும்பமே கிறுக்கு பையன் குடும்பமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போயிருவாங்க. அது ஒரு மாதிரி நமக்கு அந்த சீன் பார்க்க ஒரு மாதிரி ஹியூமராக ஜாலியாக இருக்கும். ஆனால் அந்த லேடி வந்து ஏன் கிறுக்கு பையன் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கிறதுக்கு ஒரு பின்னாடி ஒரு சீன் வரும். என்ன அப்படின்னா, பஞ்சாயத்து சீன் இருக்கும். அங்கே தான் கதை ஓப்பன் ஆகும். அந்த சீனில் வந்து குலதெய்வத்தை இப்படி தான் வழிபடணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கும்பல் மட்டும், அப்போ நீ வேறு சாதிக்காரனை உள்ளக்க விடணுங்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்போம். அந்த கேள்வி எழுப்புனது வேறு யாரும் இல்லை, அந்த ப்ரப்போஸ் பண்ணவரோட அப்பா அண்ணன். ஸோ அப்படிங்கும்போது சாதியை பின்பற்றக்கூடிய இவங்களை வந்து கிறுக்கு பையன் குடும்பம்னு சொல்லி ஒரு அடி அடித்து விட்டு போயிருப்பாரு. அது ரொம்ப மைல்டாக தான் தெரியும் நமக்கு. அதை சொல்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் வயசாகி நல்லாவே வயசானவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க, ரொம்ப அந்த சாதியிலே ஊறி போன வயசானவர்கள்னு இருப்பாங்க. ஒரு சிலர் அது வேணாண்டா, அது எதுக்குடா பின்பற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மொத்த ஊருமே அது வேணான்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரியும், அந்த அவங்க குடும்பம் மட்டும் இல்லை அது எப்படி அடுத்த சாதியை உள்ள விடணுன்ற மாதிரியும் அது இருக்கும். அதை பின்பற்ற மாதிரி இருக்கும். அதனால தான் இவங்க கிறுக்கு பயலுக அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடித்தது.